அன்பானவர்களே, நம்முடைய பண்டிகை ஆராதனை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அனைவரும் அமைதியாக இருக்கும்படி பண்டிகை ஆராதனை முழுவதிலும் பக்தி வினயத்தோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தயவாக ஆலயத்திற்கு, இந்த மண்டபத்திற்கு வெளியில் இருக்கிறவர்களும் நீங்கள் ஆராதனை முழுவதிலும் அமைதி காத்து பக்தி வினயமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பண்டிகை ஆராதனை முழுவதிலும் பக்தி வினயத்தோடு கலந்து கொள்ளும்படி, ஆராதனை முழுவதிலும் அமைதி காத்து பக்தி வினயமாக சொல்ல போகிற செய்தி நன்றி செலுத்துதல், தோத்திரம் செய்தல். சரிதானா? இன்னைக்கு நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க. கடவுளுக்கு, கர்த்தருக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல். சரிதானா? A few moments later. இன்று நம் நடுவே வந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்பது நமது கடமை. விசேஷமாய் நமது நடுவே நம்முடைய திருநெல்வேலியின் மேயர் திரு கிட்டு, வணக்கத்திற்குரிய திரு கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை நாம் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது நம்முடைய பேராயத்தின் சார்பாக அவர்களுக்கு இந்த ஊக்கத்தை கொடுக்கும்படி நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி அவர்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அவர்களுக்கு முன்னாடி போட்டுபடி ரெவரண்ட் காந்தையா நல்ல பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்ல போகிற செய்தி நன்றி செலுத்துதல். இன்னைக்கு நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம புளிச்சோறு சாப்பிட வரல, கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நீங்கள் பார்த்த இந்த காட்சி திருநெல்வேலி திருமண்டலத்தில் இன்று நடைபெற்ற மாம்பழ சங்கம் அந்த பண்டிகையின் பிரதான ஆராதனையின் ஒரு பகுதியை தான் நீங்க பாத்தீங்க. நான் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஐயர்வாள் பேசினாங்க. அந்த ஐயர்வாளை எங்கன்னு தான் நானும் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவரை பார்த்து நான் கேட்பேன். ஏன்னா ஐயா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பண்டிகை ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவரும் அமைதியாகவும் பக்தி விருத்தினா அப்படி என்ன பண்ணும், இது ஆண்டவருடைய ஆலயம். அதாவது அது ஆலயம் இல்லை, ஒரு நூற்றாண்டு மண்டபம் இருந்தாலும் ஐயா வாயிலே வந்துச்சு, ஆலயத்தின் வெளியில். அதாவது எங்கே 2 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கேன்னு சொல்றாங்க ஏசப்பா. அப்போ இந்த இடம் ஒரு மண்டபமாக இருந்தாலும் அது ஆராதனை பண்டிகையின் பிரதான ஆதாரணை என்றுதான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அது போல பாத்தீங்கன்னா அங்க மேடையில ஏற்றப்பட்டவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யப்பட்ட ஆயர்கள், ஒரு பேராயர், இத்தனை பேர் தான் இருக்காங்க. அப்போ ஐயா சொன்னது மக்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க போல இருக்குது. அங்க இருக்கின்ற பேராயருக்கு இது காதில் கேட்கவில்லை போல தெரிகிறது எனக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் பக்தி வைராக்கியமா இருக்கணுமா, அமைதியா இருக்கணுமா. ஆனா ஒரு ஆராதனை என்பது எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பது சாதாரண ஒரு உபதேசியாருக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரதான பண்டிகை ஆராதனையில ஒரு மேயர், திருநெல்வேலியின் மேயர், அவர் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி. அவர் அவருக்கு நல்ல நண்பராக இருக்கட்டும், இந்த திருமண்டலத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கட்டும், தவறே இல்லை. ஆனால் ஆராதனையில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆராதனை என்பது யாருக்கு? தனி மனிதனை புகழ்வதற்காகவா, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காகவா? பேராயரே சொல்றாரு அவர் வார்த்தையில, நாம புளியோதரை திங்க வரல, மாம்பழம் திங்க வரல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம் சொல்லிட்டு எதற்காக
தரிசன பூமிக்கு பாலம் போட்டு தந்ததுக்கும் ரோடு போட்டு தந்ததுக்கும் பிரதான ஆராதனையில அவருக்கு நன்றி சொல்லணும். என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த பவனியில வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆயர்கள் தான் வராங்க, பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிற ஆயர்கள் தான் வராங்க. அது போல பாத்தீங்கன்னா ஆராதனையில வந்து முதல் பகுதியில இருக்கிறது எல்லாருமே ஆயர்கள் தான், அவங்க எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இருக்கையை போட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாத ஒரு புறமதத்தை தேர்ந்தவர் நெத்தியில போட்டும் வச்சிருக்காரு. ஒரு ஆராதனையில இப்படி அனுமதிக்கலாமா? அப்போ அதாவது எல்லாருக்கும் ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன தவறுன்னு சொல்ல, அவர் வந்து மேயர் வந்ததோ அந்த அந்த இதுல வந்து கலந்து கொண்டதோ தவறுன்னு சொல்ல. ஒரு சாதாரண மனிதரா என்ன பண்ணிக்கலாம், கீழே உட்கார வச்சிருந்துருக்கலாம், அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், வந்து கலந்துட்டு போயிருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகளை நான் ஏத்துக்கிறேனா, ஏசப்பா தான் நல்ல தெய்வம், எனக்கு அமைதி கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, உண்மை. ஆனால் பிரதான பண்டிகை ஆராதனையில வந்து பாத்தீங்கன்னா அவரை ஏற்றி உட்கார வச்சு அவருக்கு வந்து சால்வை போட்டு, நம்ம சாதாரணமாவே சொல்றோம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்குள்ளேயோ ஆண்டவரை ஆராதிக்கின்ற தொழுகின்ற இடத்துலயோ எந்த தனி மனுஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ஒரு சால்வை கூட போடக்கூடாது, கை கூட தட்டக்கூடாதுன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இது என் நாமம், என்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கு கொடேன். உங்க வீட்டுல வந்து உங்களை வந்து மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா இன்னொருத்தரை கூட்டு வந்து சால்வை போட்டா நீங்க அனுமதிப்பீங்களா? பேராயரையா அவர்களே, நீங்க தான் அங்க முக்கியம். உங்களுடைய வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஒரு ஆலயத்துல உங்களை வைத்து கொண்டு இன்னொருத்தரை வந்து பாராட்டுறதை நீங்க அனுமதிப்பீங்களா? இன்னொருத்தருக்கு சால்வை கொடுத்து அவருக்கு பூஞ்சொண்டு கொடுக்கறத நீங்க அனுபவிப்பீங்களா? உங்களுடைய வாசஸ்தலம், அது கர்த்தருடைய வாசஸ்தலம், ஆண்டவர் இருக்கிற இடம் தானே அந்த அவருடைய வீடு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மகிமை செலுத்தாம ஒரு உலக மனுஷன், ஒரு மேயருக்கு வந்து அவர் எவ்வளவு பெரிய சிஎம்மா இருக்கட்டும், பிஎம்மா இருக்கட்டும், இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் கூட வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஆயர்கள் இருக்கிற இடத்துல அந்த பேராயர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலிபீடத்துல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பலிபீடம் தானே, அங்க இருந்தானே வந்து நீங்க பிரசங்கம் பண்றீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை நீங்க அனுமதிக்கலாமா? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்க வந்து விதைக்கலாமா? எவ்வளவு பெரிய விஷமத்தனம் இது! கடந்த தேர்தலின் போது எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டிய ஒரு பேராயர் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கட்சியினருக்கு பகிங்கரமாக ஆதரவு கொடுக்குறீங்க. ரைட், அது கூட விட்டாச்சு, தரிசன பூமிங்கிற இடத்துல அது கூட விட்டாச்சு. ஆனால் ஆராதனை நடக்கின்ற இடத்துல நீங்கள் அவரை கொண்டு வந்து அவரை வந்து முன்னிலைப்படுத்தி அவரை அமர வைத்து அவருக்கு புகழாரம் சூட்ட வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயத்தை நீங்க துணிந்து செய்திருக்கீர்கள். கர்த்தரை பற்ற பயம் கொஞ்சம் கூட கிடையாது உங்களுக்கு. மக்களுக்கு தான் பக்தியா? மக்கள் தான் அமைதியா உட்கார்ந்து இருக்கணுமா? பைபிள்ல சொல்லுது இல்ல, பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தேவாதி தேவனை வந்து தூதர்கள், பரிசுத்த தூதர்கள் எப்படி ஆராதிக்காங்க? 6 சட்டைகள், முகத்தை மூடிட்டு காலை மூடிட்டு ரெக்கையால பறந்து பண்றாங்களாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவ்வளவு பரிசுத்தமான தூதர்கள் சொல்றாங்க. நம்ம யாருங்க? ஒரு மண்ணு, நம்ம ஒரு மண்ணு. நம்ம அப்ப எந்த அளவுக்கு பயபக்தியா இருக்கணும், ஒரு ஆராதனையில எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு இல்லாதவர் இவர் எப்படி வந்து ஒரு ஆயராக பேராயராக வந்தார்னு தெரியல. மிகப்பெரிய அவமானம். திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து திருமண்டலங்களுக்கும், இந்த தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற சினாடுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இது போன்று ஒரு முருகன் கோயில்லையோ இல்லாட்ட ஒரு ஐயாவளி கோயில்லையோ உங்களை ஆராதனை நடத்தும் பொழுது உங்களுக்கு சால்வை போடுவாங்களா? அதாவது மேடைகள், அதாவது விழா மேடைகளை போடுறது வேற விஷயம். ஆனால் பிரதான இந்த கற்ப கிரகம் சொல்லிருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதாவது நம்ம வந்து எந்த இடத்துல தொழுகிறோமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக மனுஷனுக்கு நீங்க செய்யற மாதிரி உங்களுக்கு யாராவது செய்வாங்களா? வேற எந்த மதத்தை யாருக்கு செய்ய மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கேவலமான செயலை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நெல்லை பேராயர் பர்னபாஸ் அவர்கள் துணிந்து செய்திருக்கிறார். வன்மையாக கண்டிக்கிறோம். அத்தனை ஆயர்கள் முகம் சுளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பாக்குறேன், அங்க பின்னாடி இருக்கிற ஆயர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல அவங்களுக்கு. யோசிங்க கொஞ்சமாது. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா எதற்கு அங்கி போட்டிருக்கீங்க? எதற்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெள்ள அங்கி போட்டிருக்கீங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்க. நீங்க வந்து அவருக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கீங்க, அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் இப்படி கூட்டு வச்சு அனைத்து திருமண்டல மக்கள் மத்தியில வந்து பார்த்தோன்னா அவரை வந்து நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டிய, பிரதானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? கொஞ்சம் கூட பயம் இல்லை. எப்படி வந்து திருமண்டலத்தில் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகம் தழைக்கும் செழிக்கும். மிகப்பெரிய ஒரு அவமானத்தை வந்து பார்த்தோன்னா
இன்றைக்கு நீங்கள் திருநெல்வேலி மண்ணில் இதுவரைக்கும் எந்த பேராயிரம் செய்யாத ஒரு மிக கேவலமான செயலை செய்திருக்கீர்கள், துணிந்து செய்திருக்கீர்கள். யோசித்து பாருங்க மக்களே, யோசித்து பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் விசனப்படுகிறார். அழகா சொல்லியிருக்கு பாருங்க, ஏசாயா 48:11, என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படிக்கு குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருக்கு கொடேன். வேற யாருக்கு கொடுக்க மாட்டார் அவரு. அதுதான் அவருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் படிக்கிறது அதுதான். ஆனா என்னங்க எதுக்கு இங்க பண்டிகை கொண்டாடணும்? உங்களுக்கு தேவையான உங்கள் சகாக்களை அழைத்து அவரை அரசியல் பேசுறாரு. அவருக்கு தெரியாது. அதுல நம்புறாரு, ஓபன் மைக்ல சொல்றாரு, எங்களுடைய பார்ட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இது ஓட்டு கேட்க வேண்டிய இடமா? எந்த இடத்துல அப்ப அவருக்கு அந்த இடத்துல மைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஆராதனைனா முதல்ல என்ன பண்ணும்? ஒரு பாடல், அதற்கு பிறகு செய்தி, அதற்கு பிறகு மக்களுக்கான ஜெபம், அவ்வளவுதான். இதுல இடைச்சவர்களாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு அரசியல்வாதிய, ஒரு மேயரை கொண்டு உள்ள விட்டு அவருக்கு மைக்க கொடுத்து அவர் அரசியல் பேச வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? உடனடியாக சினாடு அமைப்பு இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏங்க கொஞ்சம் கூட ஒரு சபை ஊழியர் கூட துணிந்து செய்யாத ஒரு காரியத்தை இவ்வளவு துணிகரமாக இத்தனை மக்களுக்கு முன்பாக மீடியா பார்த்துட்டு இருக்க பயம் இல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற பயம் இல்ல, துணிந்து செய்திருக்க என்றால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் இவர் மேல விசாரணை கமிஷன் வைத்து உடனடியாக அவரை பதவியில் தூக்கிடலாம். இது மிக மிக ஒரு மோசமான உதாரணம். இந்த ஆராதனை நடந்தது போல ஒவ்வொரு ஆயர்களும் அவருக்கு விருப்பமானவர்களை அழைத்து பிரதான ஆராதனையில 9 மணி ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க கையில மைக்க கொடுத்து பேச வச்சாங்கன்னா அப்போ ஆலய ஆராதனை, ஆலய புனிதம் எங்க போகும்? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? பரபாஸ் ஐயா அவர்களுக்கு யாருக்கு விரோதி இல்லை. அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அவரை திருநெல்வேலி திருமண்டலத்தை இன்னைக்கு அனைத்து திருமண்டலங்கள் முன்பாகவும் தலைகுனிய வைத்திருக்கிறது. கணக்கு வழக்கு ஒண்ணுமே உண்மை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சினாட்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதுல கன்னியாகுமரி பேரையார் தான் இருக்காரு அவரு, ஒன் ஆஃப் தி மெம்பர். இன்னொருத்தரும் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவர் இன்னைக்கு இந்த நடந்த கமிட்டில கலந்துக்கிட்டனால அங்க பிரதான ஆராதனையில செய்து கொடுக்க வேண்டியவர் அவர் தான். அவரு கூட ஒருவேளை இந்த மனுஷன்கிட்ட எதுக்கு போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மட்டாரு பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தெரியல. கர்த்தரும் பாத்தீங்கன்னா அங்கலாய்க்கிறார். அந்த கடைசி காலம் அப்படிங்கிற தெரியுது. ஒரு ஆராதனை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு பேராயருக்கே தெரியவில்லையே. இந்த பேராயத்தின் நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சாமானிய மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ஆண்டவர் துக்கத்தோடு சொல்றாருங்க. ஆண்டவர் துக்கத்தோடு சொல்றாரு. ஏசாயா 1:14 உங்கள் மாத பிறப்புகளையும், மாத பிறப்புன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குறி சொல்ற மாதிரி, ஜோசியம் சொல்ற மாதிரி ஆயிட்டு. மாசம் 1ஆம் தேதி வந்தாலே போதும், இந்த மாதம் உங்களுக்கு எல்லா கடன்களும் தீந்துரும். என்னமோ HDFC பேங்க்ல லோன் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் தீந்துரும், நீங்க வாழாக்காமல் தலையாக்குவேன். அடிச்சு விடுறாரு பாருங்க. அப்படி அடிக்காரு, இவரு அடிக்காரு, நீங்கள் வாழாக்காமல் தலையா வைக்க. எதுக்குங்க? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நீ உலக மனுஷனாங்க, நீ ஒரு ஊழியன் தானேங்க. அவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில வந்திருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்றதுக்கு வழி இல்லை. அவர்களை கிண்டல் பண்றாரு. புளியோதரை தின்னியா, புண்ணாக்கு தின்னியா, மாம்பழம் தின்னியா? வந்திருக்கிற ஆயிரக்கணமார்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. அவங்க தானே இன்னைக்கு உனக்கு கூட நின்று உனக்கு ஒத்தாசை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதைல ஒரு சால்வை இல்லை. எங்கிருந்தோ வந்தவருக்கு அவரும் பாருங்க, அவருக்கு தெரியாது. அவருக்கு சால்வை போட்டோன்னே அவருடைய சகாக்கள் எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்றாரு? எல்லாருக்கும் சால்வை போட வைக்கிறாரு. வந்து போனவங்களுக்கு எல்லாருக்கும், கவுன்சிலருக்கு, வார்டு மெம்பருக்கு, எல்லாத்துக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா முற்றிலுமாக பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறார் பிரதான மாம்பழ பண்டிகை ஆராதனையை அங்க இருக்கின்ற பேராயர். அதே ஏசாயா 1:14 தொடர்ந்து சொல்லுது பாருங்க, உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவைகளை சுமைந்து இழைத்து போனேன். அதாவது எனக்கு வெறுப்பு, அதாவது கோபங்கிறது வேற, வெறுப்பு அப்படிங்கிறதுனா உன் மூஞ்சே பார்க்க மாட்டேன். கோபம் அப்படிங்கிறதுனா உங்களை நான் கோவப்படுறேன், அடுத்து நம்ம அன்பா இருப்பேன். வெறுப்புன்னா இவன் முகத்திலே முடிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? விசனப்பட்டிருக்காரு அன்னைக்கு. அது போலதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. காணிக்க வேண்டும், அது போல பாத்தீங்கன்னா உலக மனுஷர்கள் ஆதரவு வேண்டும். அதற்காக எந்த அளவுக்கு வேண்டும் என்றாலும் செல்லலாம் என்று இன்று திருநெல்வேலி பேராயர் துணிந்திருக்கிறார். நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கும் இப்போது இருக்கின்ற கர்த்தர் மேல், ஆலயத்தின் மேல், ஆராதனையின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ள அனைத்து உள்ளங்களையும் இது மிகுந்த ஒரு வலியையும் மிகுந்த ஒரு வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு இவர் தார்மீக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் கூட இருக்கிறார் ஆயர்கள், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆயர்கள்லாம் இருக்கீங்க, நீங்க சொல்லக்கூடாதா? இது ஆராதனை ஐயா, இது ஆராதனை, இதுல வேண்டாம். சாயங்காலம் என்ன பண்ணுங்க, ஒரு மீட்டிங் போடுங்க, அங்க வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க மேயரை கொடுங்க,
நீங்க முதலமைச்சர் கொடுங்க, யாருக்கு வேணாலும் பாராட்டு கொடுங்க. ஆனா நாம் நின்று நடத்த வேண்டியது ஒரு பேராயராக, ஆயர்களாக நாம் நின்று நமது சபை மக்களுக்கு ஆசீர்வாதம் கூறி அவர்களை நல்வழிப்படுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய வந்த இடத்துல இது போன்று இந்த உலக மனிதர்களுக்கு நீங்க செய்ய வேண்டாம் சொல்லி யாராவது சொல்லிருக்கலாமே? இனிமே அதை சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்கள் அவர்களுக்கு. பரபாஸ் அவர்களே, நீங்கள் தொடர்ந்து துணிந்து இது போன்ற காரியங்களை செய்து வருகிறீர்கள். இத்தனை வருடம் ஊழியம் செய்த உங்கள் ஊழியத்தை இது போன்ற தகுதி இல்லாத செயல்கள் உங்களை தரம் குறைய செய்திருக்கிறது. மேடையில் இருக்கிறவர்கள் அவளை வேறுமே ஐயர்வாள். மேடையில் இருக்கிற எங்க கோயில்ல பூசை வைக்கிறோம் ஐயர்வாள் தான். ஆனா இங்க இருக்க மேடையில் இருக்கக்கூடிய பூசை வைக்க அவ்வளவுமே ஐயர்வாள் தான் உட்கார்ந்துருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்களும் எங்களுடைய நிர்வாகமும் நல்ல இடத்துக்கு வரணும். அரசியல் பேசக்கூடாது. நாங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு எங்கள் நிர்வாகம் வரணும்னு நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.